Taste the Daily. இந்த துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு பேசு பொருளாகி இருக்கு. இந்த துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே தொடர்ந்து இந்த மல்லுக்கற்ற ஒரு போக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னதான் இதில் நடக்குது? அதாவது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எல்கேஜி படித்த பள்ளியில் ஹெட்மாஸ்டராக இருந்தவங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1994லேயே துணைவேந்தருக்கு பதிலாக வேந்தர் ஆளுநரை வேந்தர்னு சொல்வதற்கு பதிலாக முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலாக சட்ட திருத்தத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1994 தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கு எதிர்த்தவர்கள் இவர்கள் தான். இவருடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் தான் எதிர்த்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான் எதிர்த்தார். அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1994 கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு தான் இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் அங்கே வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும், எலெக்டட் பர்சன் தான் இருக்கணும்னு சொல்லி குஜராத்தில் கொண்டு வந்து குஜராத்தில் இன்றைக்கும் வேந்தர் யாருன்னா முதலமைச்சர் தான் வேந்தர். அப்போ இது போன்ற அறிவுபூர்வமான தமிழக மக்களின் நலன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்துவிட்டு இது மத்திய மாநில அரசுகளுடைய உறவு முறைகளை பற்றியும் இந்த வேந்தர் நியமனம் பற்றியும் துணைவேந்தர் நியமனம் பற்றியும் முன்னாள் தலைமை நீதிபதி எம் புஞ்சி அவர்கள் தலைமையில் 2009 இதை குழு அமைச்சது இதே இவர்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான். அதாவது 2007 அதோடைய ரிப்போர்ட் 2010 சப்மிட் செய்யப்பட்டது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தாலே என்றைக்காவது நீங்கள் 2004 2009 2014 ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மிருகபலத்தோடு இருந்த நீங்கள் இது போன்ற விஷயங்களில் தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் என்னைக்காவது நீங்கள் கவனம் செலுத்திருக்கீங்களா? அதை தான் நாங்கள் சொல்ல வர்றோம். ஏன்னா பாஜக ஆளுகின்ற அத்தனை மாநிலங்களிலும் இன்றைக்கு வேந்தராக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற போது இதை கோட்டை விட்டது யாருடைய தவறு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறு. இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 1994 அவங்க கண்டுபிடிச்சு அன்னைக்கு கொண்டு வந்தாங்களே. உங்களுடைய ஏன்னா நாங்கள் மத்திய அரசில் இல்லை, நீங்கள் 10 ஆண்டுகள் ஏறக்குறைய 19 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கே வைத்திருக்கிறீங்க. கேபினெட் அமைச்சர்கள் 9 பேரை வைத்திருந்திருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்திருந்தால் இதை நீங்கள் வேந்தராக ஆகியிருக்க முடியும். அப்படி ஆகியிருந்தீங்கன்னா பொன்முடிக்கு அடுத்த பையன் இருக்காரா? கௌதம சிகாமணி ஏற்கனவே இதாக இருக்கார், எம்பியாக இருக்கார். இன்னொரு பையன் அசோக் சிகாமணி தமிழ்நாடு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய தலைவராக இருக்கார். இன்னொரு பையன் இருந்தாருன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக போட்டோம். இதானே உங்கள் வாரிசு பரம்பரை. இது உங்களுடைய இது தானே. கேட்டால் சனாதனம்னு சொல்லுவீங்க. பிறப்பால் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறது தான் சனாதனம். இல்லை பிறப்பால் இன்றைக்கு உதயநிதிக்கு நீங்கள் அந்த இதை கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் சனாதனத்தை மிகச்சரியாக ஃபாலோ பண்றது யாரு? இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வேந்தர்ங்கிறது இங்கே பேசு பொருள், துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறத இங்கே பேசு பொருளாக இருக்கு. இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது? துணைவேந்தர் நியமனத்தில் தேடுதல் குழுவில் 3 பேரை தமிழக அரசு ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கொடுக்கணும். ஒரு இவங்களை யூஜிசி கிராண்ட் கமிஷன்கிற பல்கலைக்கழக மானியக் குழுவிலிருந்து ஒரு நபரை நியமிக்க வேண்டும் என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் எம்ஆர் ஷா அண்ட் சிடி ரவிக்குமார் மாண்புமிகு நீதியரசர்கள் 2022 நேற்று கவர்னர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்ட அறிக்கைங்கிறது மிகச்சரியான அறிக்கை. ஏன்னா இது மாண்புமிகு நீதியரசர்கள் ஏற்கனவே 2022 அவங்க ஒரு வழக்கில் சொல்லிட்டாங்க, மிகச்சரியாக சொல்லிட்டாங்க. சரி, இந்த ரெகுலேஷனை யார் கொண்டுட்டு வந்தது? அவங்கள பல்கலைக்கழக மானியக் குழுவிலேருந்து யூஜிசிலேருந்து ஒருத்தரை போடணும்னு யார் இதை கொண்டு வந்ததுன்னா ஜூனியர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தேடுறப்பயே சொன்னேன், எப்பா இதையும் இவங்க திமுக அரசு தான்ப்பா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான்ப்பா கொண்டு வந்திருக்கும்னு சொன்னேன். 2010 யூஜிசி ரெகுலேஷன்ஸ் 2010 இன்டர்அலியா பிரிஸ்கிரைப்டு ரெகுலேஷன் 713 வைஸ் சான்சலர் ஏ நாமினி ஆஃப் ஏ சேர்மன் ஆஃப் ஏ யூஜிசி ஏ நாமினி ஆஃப் ஏ சிண்டிகேட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் த யூனிவர்சிட்டி அண்ட் த சர்ச் கமிட்டி அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா இவர்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான். என்றைக்கு இவர்கள் நீட்டு நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க 2009 அந்த இதை மெடிக்கல் கவுன்சில் ரூல்ஸை கொண்டு இந்த நீட்டுங்கிற ஒரு இதை இன்றைக்கு தமிழகத்தில் 18-20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்து போனதற்கு காரணமான அந்த நீட்டை கொண்டு வந்ததும் இதே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான், இவர்களுடைய காங்கிரஸ் அரசு தான். எல்லா விதமான தவறுகளையும் செய்துவிட்டு தவறு நடக்குதுன்னு சொன்னா தவறுக்கு காரணகர்த்தாவே நீங்கள் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரியுது. இப்ப ஆளுநர் வைக்கிற வாதம் இதுல சரியா? துணைவேந்தர் நியமனத்துல இல்ல தமிழக அரசு சொல்ற வாதம் சரியா? இதுதான் மாண்புமிகு நீதியரசர்களுடைய உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் 2 பேருடைய எம்ஆர் ஷா அண்ட் சிடி ரவிக்குமார் பெஞ்சினுடைய ஆர்டர் 2022 லாஸ்ட் ஆர்டர். இவங்க சொல்றது என்னன்னா பழைய ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றாங்க. 2012 2022 மிகச்சரியா சொல்லிட்டாங்க யூஜிசி கிராண்ட் கமிஷன்ல இருந்து ஒருத்தங்களை போட்டாகணும்னு சொல்லி. இப்ப அதை தாண்டி இவர்கள் ஒருத்தரை போட்டால் கூட அது ஆட்டோமேட்டிக்கலி சட்டசைடு ஆயிடுங்கிறது தான் சட்ட ரீதியான என்னுடைய கருத்து. இல்ல இப்ப யூஜிசி பிரதிநிதி ஒருத்தர் அந்த தேர்வுக்குழுல இருக்கணுங்கிறது உத்தரவு. அதை போடுறதுல மாநில அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கு? உங்களுக்கு கௌதம சிகாமணி அடுத்த ஆள் இல்லையோ என்னமோ தெரியல, எனக்கு தெரியல. அதாவது நியாயமாக
ஏன்னா உங்களுடைய அரசு தான் அந்த ஆக்டை கொண்டு வருது. 2010 யூஜிசியில் வந்து ஒரு மெம்பரை கொண்டு வரணும்னு பாஜக கவர்மெண்ட் கொண்டு வரல, அதிமுக கவர்மெண்ட் கொண்டு வரல, உங்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் போட்ட ஆணையை நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. நீட்டை கொண்டு வந்தது நீங்கள் தான். நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவீங்க. அது மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே வந்து இது பூராவே இதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் எதுவும் அரசியல் நடக்குதான்னு அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ என்னென்னா, நீங்கள் தமிழகத்தினுடைய அரசியலை நாணயம் வெளியிடுவதற்கு முன்பு, நாணயம் வெளியிடுவதற்கு பின்புன்னு பிரிக்கணும். கிமு கிபிங்கிற மாதிரி நாணயம் வெளியிடுவதற்கு முன்பு திமுக எதிர்க்கிற மாதிரி ஓரளவு நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அங்கே நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு அப்படிங்கிறது தான் சொல்கிறது தான் இப்போ நடக்கிற நிலவரம். இன்றைய கள நிலவரம் என்னன்னா, எதுக்காக அவங்க டைவர்ட் பண்றாங்க, ஏன் திசை திருப்புறாங்கிறத சொல்ல வர்றேன். வட மாவட்டத்தில் சாத்தனூர் அணை திறந்ததால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட திருவண்ணாமலை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள், தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி ஏறக்குறை 55 சென்டிமீட்டர் மழை பொழிவில் இவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் லட்சக்கணக்கான மக்கள், கோடின்னு கூட சொல்லலாம், நியர் டு கோடின்னு சொல்லலாம். ஏன்னா 8 மாவட்டங்கிற போது நியர் டு கோடின்னு சொல்லலாம். கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிறார்கள். உணவிற்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். துணிமணி உடுத்துவதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியலை உற்றுநோக்குவோராக இருந்தீர்கள் என்றால், வேங்கை வயல் பிரச்சனை எப்போது வந்ததோ அன்றைக்கு தான் சனாதனத்தை இவர்கள் தூக்கி பிடிப்பார்கள். சனாதனங்கள் ஏன் சனாதனத்தை நீங்கள் தானங்க ஃபாலோ பண்ணுறீங்க? பிறப்பால் உயர்ந்தாழ்வு கூடாதுன்னா 2020 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி சார்ந்த விஷயங்களில் உதயநிதி ஸ்டாலின் உள்ள வர்றாரு. 2024 இப்பயே வந்து அவர் துணை முதல்வர் ஆயிட்டாரு. இந்த மாதிரி வாய்ப்பும் வசதியும் இந்த மாதிரியான பதவிகளும் உங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடிகட்டுவனுக்கும் கிடைக்குமாங்கிறது தான் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் இன்றைக்கு வந்து அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தமிழக அரசு எதுவும் செய்யவில்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முறையாக எடுக்கவில்லை என்று சொல்லி போராட்ட களத்திலே குதித்திருக்கிறார். இந்த போராட்ட களத்திலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் இன்றைக்கு ஆளுநரும் இவர்களும் போலி நாடகம், கபட நாடகம் ஆடுகின்றார்கள் என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். அடுத்த சுற்றுல உங்ககிட்ட வர நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசுவோம். காசிநாத பாரதி சார், இப்போ ஆளுநர் தமிழக அரசோட இந்த ஒரு மோதல் வந்து ஒரு திட்டமிட்ட நாடகமா? நிச்சயமாக. அதாவது வந்து இது வந்து எஜுகேஷன் கல்விங்கிறது மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்த போது தான் போணுச்சு. அதே காங்கிரஸ் பெரிய இயக்கத்தோடு தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஒட்டோடும் உறவோடும் இருந்துகிட்டு இருக்கீங்க. இது இல்லை 19 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போதாவது அதை மாற்றி அமைக்க நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 246 செக்ஷன் 2 7th ஷெட்யூலில் 32 என்ட்ரியில் என்டையர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டு மெயின்டைனிங் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. உங்களுடைய அதிகார எல்லைக்குள்ளே தான், மாநில அதிகார எல்லைக்குள்ளே தான் இருக்குது. என்றைக்காவது நீங்கள் வந்து மக்களின் நலன் சார்ந்து திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பண்ணுவீங்க, பண்ணலை. இப்போ இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, 1,86,000 கண்ணாடி நீரை வந்து அங்கே சாத்தனூர் அணையில் திறந்து விட்டு அதை வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்குமே நீங்கள் வந்து 3000 கண்ணாடியும் 4000 கண்ணாடியும் திறந்து விட்டு அந்த ஒரே நாள் ஒரு நாள் நைட்டு 2:45 நீங்கள் திறந்து விட்டதுனால ஏறக்குறைய 4 மாவட்டத்து மக்கள் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் இழந்து இன்றைக்கு உணவிற்கே கஷ்டப்படுகின்ற சூழலுக்கு வந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு அமைச்சர் மீது இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் கிடையாது, ஒரு அமைச்சர் மீது சேற்றை வாரி இறைத்தது வந்து முதலாக தமிழகத்தில் இதுவரைக்கும் கிடையாது. எங்கேயுமே புரியுது. இப்ப நீங்க திட்டமிட்ட இந்த நாடகம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இப்போ இந்த தேர்வு குழுவுல யூஜிசி பிரதிநிதியை சேர்க்கறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒண்ணும் இல்லையே. யூஜிசி பிரதிநிதியை சேர்க்கறதுனால அவர் ஒருத்தர் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு பிரச்சனையே வராது. அதாவது நீங்க 3 பேரை கொண்டு வர்றீங்க, 3 பேரை சொல்ல போறாங்க, அவர் இன்னொருத்தரை சொல்ல போறாரு. இந்த 4 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறாங்க. 40 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரு சிறந்த கல்வியாளரோ அவரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்து இந்த ரூல்ஸை கொண்டு வந்ததே நீங்க தான் 2010. நீங்க எப்பயுமே வந்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில்ங்கிற அடிப்படையில் நீங்க ஒரு மக்களுக்கு பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இதுதான். ஏன்னா நீட்டை கொண்டு வந்தது நீங்க தான். இன்னைக்கு வரைக்கும் நாங்க கேட்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்க அமர்வு, கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசன அமர்வில் இன்னைக்கு வரைக்கும் நீட் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையாங்கிற இதை வந்து வழக்கு இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கீங்களா? உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டுல நான் இது வந்து இடைக்கால தீர்ப்பு தான், ஃபைனல் இதுக்கு வந்து அதுதான் ரகசியம். அதாவது வந்து இந்த இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையான்னு, அதாவது உங்களுடைய அரசாங்கங்கிறது உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இல்லை. கடந்த செப்டம்பர் மாதம் ஓப்பன் பண்ணின அகரம் பள்ளிப்பட்டில் உள்ள 16 கோடி ரூபாய்க்கான பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது.
என்ன 200 ஆண்டுகளுக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பு இது பண்ண அந்த ரயில்வே இது வந்து இன்னைக்கு இருக்க ட்ராக் அப்படியே இருக்கு. ஆனால் உங்களுடைய அரசினுடைய லட்சணம், அதுவும் உங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ஏவா வேலுனுடைய தண்டராம்பட்டு தொகுதியில 16 கோடி ரூபாய்க்கான பாலம் அடித்து செல்லப்படுகிறது. அது ஏதோ ஓராண்டு 5 ஆண்டுக்கு பிறகுன்னு இல்ல, ஒரு மாதத்துல அடித்து செல்லப்படுதுன்னா உங்களுடைய அரசினுடைய நிர்வாக லட்சணம் எந்த அடிப்படையில இருக்குங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த துணைவேந்தர்கள் நியமனம் வந்து ஒவ்வொரு முறையும் இது திரும்ப திரும்ப ஒரு பேசுபொருளாவே இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு? அதாவது இந்த கச்சத்தீவு, காவிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சிடக்கூடாது. ஏதாவது ஒரு அடிப்பை இந்த மாதிரி வெள்ள பிரச்சனை மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உடனே அதை தூக்கிக்கலாம். ஏன்னா இந்த 22 பல்கலைக்கழகங்கள் 6 வேக்கண்டா இருக்கு, இன்னும் 2 வேக்கண்ட் வரப்போகுது. இது ஏறக்குறைய கடந்த 6 கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளா இருக்கு. திடீர்னு இப்ப ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா வெள்ளம் தான் காரணம். இந்த வெள்ள பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இப்ப வந்து டாக் ஆஃப் டவுனா இது வந்துருச்சா, தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஊடகங்கள் இன்னைக்கு மதியம் கூட சத்யன் டிவில இதே டிபேட் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால மக்களை திசை திருப்புவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தால் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற மற்றும் ஒரு நாடகம் தான் நாடகம். மக்களின் நலன் சார்ந்த விஷயம் இல்லை. நன்றி.